என் அறையில் பெருச்சாளிகள் தொல்லை தாங்க முடியவில்லை. அந்த பெருச்சாளிகளை ஒழிக்க என்ன செய்ய போகிறீர்கள்? அரசாங்கம் என்றால் பழம் பெருச்சாளிகள் இருக்கத்தான் செய்யும். அவற்றை யாராலுமே ஒழிக்க முடியாது. அதெல்லாம் கிடக்கட்டுங்க. இன்னும் கொஞ்ச நாள் உணவு நிலைமை ரொம்ப மோசமா போயிடும் போல இருக்கு. அதனால் தான் நான் அமெரிக்கா போய் வர தீர்மானித்திருக்கிறேன். அமெரிக்கா போறலாம் எதுக்கு? நான் அமெரிக்கா பார்க்க வேண்டாமா? அமெரிக்க ஜனாதிபதியை சந்தித்து உலக பிரச்சனைகளை பற்றி விவாதிக்கப் போகிறேன். மற்ற நாட்டு பிரச்சனை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? என்ன சொன்னீர்? மற்ற நாட்டு பிரச்சனைகளை பற்றி கவலைப்படுவது அனாவசியம். நம் நாட்டு பிரச்சனைகளை பற்றி கவலைப்பட்டு பயனில்லை. பின் எதை பற்றித்தான் கவலைப்படுவது? நான் அமெரிக்கா போகத்தான் போகிறேன். Stand up. Sit down. நாங்க 450 உதவி பிரதம மந்திரிகளும் ஆளுக்கு ஒரு அயல் நாட்டுக்கு விஜயம் பண்ணிட்டு வரமே. நமது உதவி பிரதம மந்திரிகள் அனைவரும் விஜயம் செய்ய போதிய அயல் நாட்டுகளே இல்லை. நமது உதவி பிரதம மந்திரிகள் அனைவரும் ஆளுக்கு ஒரு முனிசிபாலிட்டி போய் வாருங்கள். இன்று நாம் ஏதேதோ தீர்மானங்கள் செய்திருக்கிறோம். எப்படி தீர்மானங்கள் செய்தால் மக்கள் என்ன சொல்வார்கள் என்று சொல்ல முடியாது. சொல்ல முடியும், ஓட்டு போடுவாங்க. எங்களால் சொல்ல முடியும். இந்த அரசாங்கம் போனால் மற்ற அரசாங்கங்கள் மட்டும் என்ன செய்துவிடப் போகின்றன என்றுதான் மக்கள் நினைக்கிறார்கள். நாம் செய்வதெல்லாம் நாட்டின் நலன் கருதி என்று நினைத்தா மக்கள் நம்மை ஆதரிக்கிறார்கள்? அல்ல. எந்த அரசாங்கம் வந்தால் நமக்கு இதே கதிதான், இவர்கள் தான் இருந்துவிட்டு போகட்டுமே என்றுதான் மக்கள் பேசாமல் இருக்கிறார்கள். மக்கள் நினைத்தால் தான் நல்லதொரு அரசாங்கம் உருவாக முடியும். அதை நம் மக்கள் உணரும் வரை நம்மை போன்றவர்களுக்கு கவலையே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, சபை கலையலாம். என்னது இது? ஒரே துட்டு தர்பாரெல்லாம் போச்சு. என்ன தர்பார்? என்ன செய்வி? தர்பாரேதான். என் இஷ்டப்படிதான் எல்லாம் நடக்கும். என்னை எதிர்த்து பேசுபவர்களுக்கு பதவி கிடையாது. கை தூக்குவர்கள் எனக்கு தேவையில்லை. கை தூக்குவர்